திரௌபதி. கிருஷ்ணா, என் வேண்டுதலுக்கு செவி மடுத்து உடனே வந்ததற்கு நன்றி. ஆனால் உன்னை கண்டதால் உடனே மகிழ்ச்சி அடையும் நிலையில் நான் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கடுமையாக பசிக்கிறது. உணவு பரிமாறுகிறாயா? கிருஷ்ணா, நீயுமா என்னை சோதிக்கிறாய்? இங்கு உணவு இல்லை. பசியால் வாடும் தவசிகளை காக்க வைப்பது தர்மமா? துருவாசர் வேறு பசியார பந்தியில் அமர்ந்திருக்கிறார். அவர் சாபத்திற்கு அஞ்சி நிற்கிறோம் நாங்கள். அது உன் பிரச்சனை. இப்போது நீ எனக்கு உணவு கொடுப்பாயா மாட்டாயா? கிருஷ்ணா, விளையாடாதே. இங்கு கொஞ்சம் கூட உணவில்லை. என்ன பெண் நீ? ஒரே ஒரு பருக்கை கூடவா இல்லை? எங்கே உணவு? எதற்கும் உன் அட்சய பாத்திரத்தை எடுத்து பார். பார், இதில் உணவு எங்கே இருக்கிறது? இதோ. கிருஷ்ணா, இந்த ஒரு கீரை துகள்தானா உன் பசியை ஆற்றப் போகிறது? ஒரு கீரை துகள்தான் என்றாலும் அதுவும் உணவுதானே? துர்வாசருக்கு அர்ப்பணம். சுவாமி, உணவு வேண்டாம் தர்மா. அறுசுவை உணவை வயிறு புடைக்க உண்டது போல் ஓர் உணர்வு எனக்கு. ஆமாம் சுவாமி, வகை வகையாய் உணவு உண்டது போல் வயிறு நிறைந்து விட்டது. சுவாமி, அறுசுவை பட்சணங்கள் அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது. மாம்பழக்கூழில் செய்த அப்பம், நெய்யிலே பொரித்தெடுத்த பணியாரம், பால் பாயசம், நெய்யும் பருப்பும் இட்டு பிசைந்த அன்னம் என பல வகை பட்சணங்கள் காத்திருக்கின்றன. இப்போது உணவு வேண்டாம் என்கிறீர்களே சுவாமி? வேண்டாம், வேண்டாம். உணவு உண்ணாமலேயே என் வயிறு நிறைந்து விட்டது. உன் சகோதரன் துரியோதனன் தான் உங்களிடத்தில் என்னை அனுப்பி வைத்தான். வயிறார உண்டு வாழ்த்து சொல்லி என்னிடம் வரம் கேட்டான். நான் உண்ணாமலே வயிறு நிறைந்து உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. வாருங்கள், திருப்தியோடு வாருங்கள். கிருஷ்ணா, நீ எப்போது வந்தாய்? இது உன்னுடைய லீலைதானா? எப்படி நடந்தது இந்த அதிசயம்? நான் ஒரே ஒரு கீரை துகளை தானே கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன். அதுவா இத்தனை பேரின் பசியை ஆற்றியது? இத்தனை பேரின் பசியை ஆற்றியது ஒரு கீரை துகள் அல்ல திரௌபதி, உங்களின் ஒன்றுபட்ட மனது. துர்வாச முனிவர் கோபத்திற்கு பெயர் பெற்றவர். அதனால் அவர் விடும் சாபங்களுக்கும் புகழ் பெற்றவர்.
எடுத்ததற்கெல்லாம் சாபங்கள் விடுத்தும் அவர் சக்தி குறையாமல் மதிப்பு உயர்வதன் ரகசியம் என்ன தெரியுமா? அவர் எந்த செயலையும் தானாகச் செய்வதில்லை. கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லியே செய்வார். அதனால் அவர் செய்யும் செயல்களின் லாப நஷ்டங்கள் என்னையே வந்து சேர்கிறது. அவர் உணவு உண்பதற்கு முன் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி எனக்கு அர்ப்பணம் செய்த பிறகே சாப்பிடுவார். அதனால் என் வயிறு நிரம்பி இருக்கிறது. இத்தனை நாள் அவருக்கு கிடைத்த உணவை எனக்கு அர்ப்பணம் செய்தார். அதற்கு பிரதி உபகாரமாக இன்று எனக்கு கிடைத்த கீரை துகளை துர்வாசருக்கு அர்ப்பணம் என்று சொல்லி நான் சாப்பிட்டு விட்டேன். அவர் உட்பட அவர் சீடர்களின் வயிறும் நிறைந்தது. கிருஷ்ணா, உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. துர்வாசருக்கு பிரதி உபகாரம் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்த உனக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். கிருஷ்ணனின் கருணையால் இன்று துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து தப்பினோம். எந்த துர்வாசரால் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அதே துர்வாசரால் இந்த உலகை விட்டு மறையப் போகிறார்கள் பாண்டவர்கள். இது நடக்குமா மாமா? நிச்சயம் நடக்கும். துர்வாசர் பசி பொறுக்க மாட்டார். நம் வீரர்கள் சரியான தருணம் பார்த்து பாண்டவர்களிடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். நிச்சயம் துர்வாசர் சபிக்கப் போவது உறுதி. இப்படித்தான் நாம் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த எத்தர்கள் எப்படியோ தப்பித்து விடுகிறார்கள். இறுதியில் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. துச்சாதனா, சத்திரியன் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். நம் முயற்சியால் தானே பாண்டவர்களை பங்கம் செய்தோம். பாஞ்சாலியை அவையிலே நிறுத்தி துயில் உரித்தோம். பாண்டவர்களின் ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு காட்டிற்கு விரட்டினோம். ஆகவே முயற்சி வெல்லும். முயற்சி வெல்லும் என்பதில் நம்பிக்கை உள்ளவன் நான். ஆனால் இதுவரை நாம் செய்த முயற்சிகள் எல்லாம் நமக்கு தளர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது. துர்வாசரை வைத்து நாம் செய்யும் இந்த முயற்சியில் தோல்வியை கண்டுவிட்டால்? கர்ணா, இதிலும் ஓர் நம்பிக்கை வைக்க வேண்டும். இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். வீரனே, வெற்றிதானே. துர்வாசர் பாண்டவர்களை சபித்தார் அல்லவா? என்னை மன்னிக்க வேண்டும். வீரனே, என்ன நடந்தது? துர்வாசகர் கோபத்தின் உச்சியில் இருந்தார். பாண்டவர்கள் சபிக்கும் தருவாயில் கிருஷ்ணர் வந்து காரியத்தை கெடுத்து விட்டார். உத்தரவு. என்ன மாமா இது? இந்த முறையும் தப்பி விட்டார்களே. துரியோதனா, சற்று அமைதியாக இரு. நமது திட்டம் எல்லாம் வீணாக போகிறதே மாமா. அதற்காக சோர்ந்து விடக்கூடாது. என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. இந்த முறை பாண்டவர்களால் நிச்சயம் தப்பிக்க முடியாது. மாமா, இப்போது என்ன திட்டத்தை வகுத்துள்ளீர்கள்? காலமுனி. காலமுனி என்பவன் யார்? மாவீரனோ? இல்லை, அவன் அதர்வண வேதத்தை முற்றிலும் கற்றவன். அவன் மந்திரங்கள் அவன் சொல்படி கேட்கும். ஏதோ மாவீரனை பற்றி கூறுகிறார் என்று பார்த்தால் மந்திரம் தந்திரம் என்று ஏதோ வேதாந்தியை பற்றி கூறுகிறார்.
எதிரியை வெல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு சத்திரியனுக்கு இலக்காக இருக்க வேண்டும். அது போரில் வென்றால் என்ன, மந்திர தந்திரங்களால் வென்றால் என்ன? இருக்கலாம். போரில் வெல்வதுதானே ஒரு சத்திரியனுக்கு அழகு. கிருஷ்ணன் ஜராசந்தனை போரிட்டு வென்றானா இல்லை தந்திரத்தால் வென்றானா? கர்ணா, உனக்கு அனுபவம் குறைவு. மாமா, நாம் பாண்டவர்களை எப்படியாவது வெல்ல வேண்டும். நண்பா, சற்று அமைதியாக இரு. நண்பா, என் அமைதி உனக்கு வெற்றியை தருமாயின் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சிறந்த நண்பன். துரியோதனா, அந்த காலமுனி உன் காரியத்தை நிச்சயம் முடிப்பான். இப்படி ஒரு அபூர்வ கனியை நான் இதுவரை கண்டதே இல்லையே. பொன்னிறத்தில் ஒளிரும் இந்த கனியை சுவைத்தால் எப்படி இருக்கும்? எட்டாத உயரத்தில் இருக்கும் இக்கனியை எப்படி பறிப்பது? திரௌபதி, அப்படி என்ன இருக்கிறது இந்த விருட்சத்தில்? இப்படி தன்னையே மறந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறாயே. சுவாமி, அதோ பாருங்கள், பொன்னிறத்தில் ஒளிர்கிறது அக்கனி. அதை உண்ண ஆவல் கொண்டேன், பறிக்கும் வழி தெரியவில்லை. அதற்குள் தாங்கள் வந்து விட்டீர்கள். இவ்வளவுதானா? இதோ என் அம்பை கொண்டு எய்து அந்த கனியை பறித்து தருகிறேன். திரௌபதி, ஒரு கணம் பொறு. கனியை உண்டு சாபத்திற்கு ஆளாகாதே. கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? கனியை உண்டால் சாபம் கிடைக்குமா? உண்டால் மட்டுமல்ல, அம்பெய்தி கனியை கொய்தாலே தாராளமாக சாபம் கிட்டும். என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? நான் தானே அம்பை கொண்டு எய்தேன். அப்படி இந்த கனியில் என்னதான் உள்ளது? எதற்காக சாபம் கிட்டும் என்று சொல்கிறாய் கிருஷ்ணா? இந்த கனியானது அமிர்தமுனிக்காகவே இவ்விருட்சத்தில் கனிந்திருக்கிறது. அமிர்தமுனி துர்வாசருக்கு இணையான மகா யோகி, தவசிகளுக்கெல்லாம் தலையாய தவசி. ஒரு வருடத்திற்கு ஒரே ஒரு கனிதான் இந்த விருட்சத்தில் கனியும். அதை உண்ண இங்கு அமிர்தமுனி வருவார். இதை உண்டால் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு அவருக்கு பசியே எடுக்காது. இப்போது அமிர்தமுனி வருவார். கனி இல்லை என்றால் கடும் கோபம் கொள்வார். நிச்சயம் உங்களை சபிப்பார். தங்களோடு இருந்தால் என்னையும் சபித்துவிட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே நான் வருகிறேன். வரட்டுமா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, இப்படி எங்களை ஆபத்தில் விட்டு செல்கிறாயே, இது நியாயமா? ஆபத்தை உண்டாக்கியவன் நீ. என்னிடம் நியாயம் கேட்கிறாய். நன்றாக இருக்கிறது உன் நியாயம். கிருஷ்ணா, யாவும் அறிந்தவன் நீ. இந்த ஆபத்தில் இருந்து தப்பி பிழைக்க ஏதேனும் ஒரு மார்க்கத்தை நீதான் உரைக்க வேண்டும் கிருஷ்ணா. மார்க்கமா? ஒரே ஒரு மார்க்கம் உள்ளது. தங்கள் மனதில் உள்ள எண்ணத்தை மறைக்காமல் உரைத்தால் இந்த கனி மீண்டும் விருட்சத்தில் தானே ஒட்டிக்கொள்ளும். எங்கே? நீங்கள் ஒவ்வொருவராக உங்களின் எண்ணத்தை கூறுங்கள் பார்க்கலாம். இறைவனையே சர்வ காலமும் பூஜித்து இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை.
தர்மா, தர்மா, உன் ஆழ் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் ஒளிந்து கிடக்கிறது. அதை என் காதில் உரை. பயப்படாதே தர்மா, நீ சொல்வது வேறு யாருக்கும் கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் அதை யாரிடமும் சொல்ல மாட்டேன். தைரியமாக உரை. சர்வலோகத்திற்கும் நானே சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டும். பீமா, உன் எண்ணத்தை கூறு. துச்சாதனனின் துடையை பிளந்து அவன் குருதியை அள்ளி சுவைக்க வேண்டும். இதுவே என் ஆசை. அர்ஜுனா, நீ கூறலாம். வில்லிற்கு விஜயன் என்ற பெயர் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். கர்ணனை போர்க்களத்தில் நானே கொல்ல வேண்டும். அர்ஜுனா, வேறு ஏதேனும் எண்ணம் இருந்தால் அதை மறைக்காமல் வெளிப்படுத்து. கனி மேலே ஏறுகிறதா பார்க்கலாம். அகிலத்திலே சிறந்த வில்லாளியாக நான் ஒருவனே சிறந்து விளங்க வேண்டும். என்னை மிஞ்சுபவனை நான் உயிரோடு உள்ளவரை இந்த உலகம் சந்திக்கவே கூடாது. நகுல சகாதேவா, இப்போது உங்கள் எண்ணத்தை கூறலாம். கிருஷ்ணா, எங்கள் அண்ணனின் சொல்லே எங்களுக்கு வேத வாக்கு. இந்நிலை என்றும் நீடிக்க வேண்டும். திரௌபதி, உன் மனதில் உள்ளதை கூறு. பாண்டவர்கள் ஐவரும் போற்றும்படி பதிபக்தியோடு நான் சிறைக்க வேண்டும். திரௌபதி, உன் ஆழ் மனதில் வேறு ஏதோ எண்ணம் ஒளிந்து கிடக்கிறது. அதை கூறிவிடு. கூறு. இல்லையென்றால் கனி விருட்சத்தில் ஒட்டாது. பிறகு முனியின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். கவச குண்டலமும் நெற்றியில் சூரிய திலகமும் மார்பிலே கவசமும் அணிந்த கர்ணனை ஒரு கணம் நிறுத்து. சூதபுத்திரனை ஏற்க முடியாது. சூதபுத்திரனை, ஒரு தேரோட்டியின் மகனை என்னால் கணவராக ஏற்க முடியாது.
சுயம்வரத்தில் சூதபுத்திரன் என்று நிந்தித்து நிராகரித்தேன். அதை தவறென்று உணர்கிறேன். கிருஷ்ணா, என்றும் நீயே எங்களுக்கு உறுதுணை. இன்றும் எங்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றினாய். நன்றிகள் கோடி. உங்கள் வனவாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. அஞ்ஞாத வாசம் தொடங்குகிறது. அஞ்ஞாத வாசத்தை வெற்றியோடு முடித்து அத்தினாபுரம் திரும்ப என் வாழ்த்துக்கள். மாமா, நாம் எதற்காக இவ்வகால வேளையில் காத்திருக்கிறோம்? காலமாமுனி இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அவரை அரண்மனையிலே சந்தித்திருக்கலாமே, இங்கே எதற்கு? மருமகனே, காலமுனியை பற்றி நீ அறிய மாட்டாய். அவர் அதிபயங்கரமான தோற்றம் கொண்டவர். அவரை கண்டவர் அதே இடத்தில் மரிக்கவும் வாய்ப்புள்ளது. காலமுனிக்கு எங்கிருந்து கிடைத்தது இந்த சக்தி? அதர்வன வேதங்களில் கரை கண்ட ஜவாலி முனிவரின் சீடர் இந்த காலமுனி. அவர் அதர்வன வேதத்தை கொண்டு அகிலத்தையும் மாட்டிப் படைக்கும் ஆற்றல் கொண்டவர். வாருங்கள் காலமா முனிவரே, வணங்குகிறேன். மாமா, எதற்காக முக்காடிட்டு அழைத்து வந்திருக்கிறான் துச்சாதனன்? காலனையே அழைக்கும் காலமுனி. நான் முன்பே சொன்னது போல் இவரின் அகோர ரூபத்தை கண்டவர் அதே இடத்தில் மரிக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் யாரென்று தெரியாமல் ரகசியமாக இருக்கட்டுமே என்றுதான் இப்படி அழைத்து வரச் சொன்னேன். இவரை நான் காண வேண்டுமே. அப்படியானால் உன் மனதை திடப்படுத்திக் கொள். காலமுனி என்னை மன்னிக்க வேண்டும். காணவே அகோரமாக இருக்கிறது. நானே ஒரு கணம் நடுங்கிவிட்டேன். இவர் செய்யும் காரியங்கள் இவரை விட அகோரமானவை. பில்லி சூனியங்கள், பேய்கள், பூதங்கள், சாத்தான்கள் என சகல துஷ்ட சக்திகளையும் பிரீத்தி செய்யும் அதர்வன வேதத்தில் கரை கண்டவர் இந்த காலமுனி. அண்ணா, இவர் நினைத்தால் அந்த காலனையே கண்முன் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று கூறுகிறார்கள் ஊரார்கள். வெட்டி பேச்சில் என்றும் எனக்கு விருப்பமில்லை. செயலே என்னை யார் என்று உங்களுக்கு உணர்த்தும். இது வெறும் மாதிரிதான். என்னை அழைத்ததன் நோக்கம் என்னவோ? பாண்டவர்கள் மாண்டு போக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்துவிட்டோம், நடக்கவில்லை. இறுதியாக உங்களை நாடியிருக்கிறோம். அவர்களை அழிக்க நீங்களே உதவ வேண்டும்.
நான் புறப்படுகிறேன். முனிவரே, என்னவாயிற்று? இதை முன்பே கூறியிருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். ஏன் தங்களால் பாண்டவர்களை அழிக்க முடியாதா? இயலாது. பாண்டவர்களுக்கு மும்மூர்த்திகளும் துணை நிற்கிறார்கள். காலனே அவர்களை காத்து நிற்கிறான். தர்மதேவன், வாயுதேவன், இந்திரன், அஸ்வினி தேவர்கள் என ஐவரும் பாண்டவர்களுக்கு அரணாக நிற்கிறார்கள். ஆகவே அவர்களை என்னால் நெருங்கக்கூட இயலாது. தங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. தாங்கள் மட்டும் பாண்டவர்களை அழித்து விடுங்கள். ஒரு ராஜ்யத்திற்கே உங்களை நான் அரசனாக்குவேன். தேவையில்லை, நான் வருகிறேன். நீங்கள் வேண்டுவது என்ன? பொன்னா, பொருளா, பெண்ணா, என்ன வேண்டும் கேளுங்கள், வாரி வழங்குகிறோம். ஆனால் பாண்டவர்களை மட்டும் அழித்து விடுங்கள். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் வருகிறேன். நீங்கள் மனது வைத்தால் நடக்கும். ஒரு காலம் நடக்காது. பாண்டவர்களின் பராக்கிரமத்தை அறிந்தும் அவர்களோடு விளையாட நான் மூடன் அல்ல. துரியோதனா, உன் சிரிப்பை நிறுத்து. அண்ணா, தயவு செய்து சிரிக்காதே. இவர் மிகவும் பயங்கரமானவர். ஏதாவது செய்துவிட போகிறார். நீங்கள் இருவர் வேண்டுமானால் இவரை கண்டு அஞ்சலாம். நான் அஞ்ச மாட்டேன். துரியோதனா, பாண்டவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் இப்போது நடத்தி காட்டியதெல்லாம் மாயவித்தை தானா? சித்து வேலை தானா? உன்னை கண்டு சிறு குழந்தைகள் வேண்டுமானால் அஞ்சலாம். இந்த துரியோதனன் அஞ்ச மாட்டான். துரியோதனா, 5 பேடிகளை கண்டு அஞ்சும் நீயும் பேடி என்றே என்ன தோன்றுகிறது? பாண்டவர்களின் பெயரை கேட்டதும் இங்கிருந்து ஓட்டம் எடுப்பீரோ? ஐயோ பாவம். மாமா, இவரை அவர் இருப்பிடத்திற்கு பத்திரமாக அழைத்துச் செல்லுங்கள். பாவம், அச்சத்தில் வழி தவறிவிடப் போகிறார். துரியோதனா, என்னை யார் என்று அறியாமல் என்னை அவமானப்படுத்துகிறாய். என் சக்தியை உணரும் போது நீ வருத்தப்படுவாய். இப்போதே உன் நிலைமையை கண்டால் எனக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. அதர்வனம், பில்லி சூனியம் என்று மாமா உன்னை பற்றி கூறியதை கேட்டால் என் சிரிப்பை என்னால் அடக்க முடியவில்லை. உன்னை நேரில் கண்ட பிறகுதான் தெரிகிறது நீ கோடையிலும் கடைந்தெடுத்த கோடை என்று. துரியோதனா, நான் யார் என்று உனக்கு புரிய வைக்கிறேன். என் உயிரை பணயம் வைத்து அந்த பாண்டவர்களை அழிக்கிறேன். முடியுமா? உன்னால் முடியுமா? நிச்சயம் முடியும். அதற்கு ஜீவராசிகளை அக்னியில் தர்ப்பணம் செய்யும் அதிபயங்கர அபிசார வேள்வி நடத்த வேண்டும். அதை செய்ய நீ தயாரா? நான் தயார். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். அப்பணியை இப்போதே முடக்கி விடுகிறேன். அபிசார யாகம் நடத்துவது எளிதல்ல. உன்னால் முடியுமா? அவ்வேள்வி நடத்தினால் இங்கு இருக்கும் யாருடைய உயிருக்கும் உத்திரவாதமில்லை. உனக்கு சம்மதமா? இந்த வேள்வியினால் பாண்டவர்கள் மடிவார்கள் என்றால் என் உயிரையும் தர சித்தமாக இருக்கிறேன். பிறகு பேச்சு மாற மாட்டாயே? மாறமாட்டேன். பாண்டவர்களின் மரணமே என் பிறப்பின் லட்சியமாகும். இரவு வேளையில் துஷ்ட பூதங்கள் நடமாடும் காட்டில் முக்கோண வடிவம் கொண்ட குண்டம் அமைத்து அதர்வன வேதங்களை ஓதி ஹோமம் செய்ய வேண்டும். கருப்பு ஆட்டின் இரத்தத்தில் நனைக்கப்பட்ட பூநூலை அணிந்து அதே இரத்தத்தில் நனைந்த துண்டை தலையில் சூடி தெற்கு முகமாய் அமர்ந்து யாகம் செய்தால் எதிரி அழிந்து போவான் என்று சூரிய புராணம் சொல்கிறது. வேள்விக்கான பணியை தொடங்குங்கள். என்ன வாழ்க்கை இது? நாம் எல்லோரும் அரசகுமாரர்கள் என்றுதான் பெயர். ஆனால் நம் வாழ்நாள் முழுவதும் நம் விருப்பமின்றி கானகத்திலே கழிகிறதே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அதிலிருந்து நம்மால் எப்படி பிறட முடியும்? கானகம் வந்தும் நம்மால் நிம்மதியாக வாழ முடிகிறதா? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தொல்லைகள், எத்தனை யுத்தங்கள்! அந்த துரியோதனன் நம்மை தேடி வந்து சீண்டினான். ஆனால் அவன் உயிரை காக்க நாம் யுத்தம் செய்தோம். பிறகு ஜெயத்ரதனை அனுப்பி வைத்தான். அவனோடும் நாம் யுத்தம் செய்தோம். எல்லாம் கர்ம வினைப்படி நடக்கிறது பீமா. பொறுமையாக இரு. பொறுமையே நம்மை காக்கும் ஆயுதம். பொறுமை, பொறுமை, பொறுமை! அண்ணா, நம் அத்தனை துயரங்களுக்கும் தங்களின் அதீதமான பொறுமையே காரணம். இதை தங்களால் மறுக்க இயலாது. பொறுமையே சத்தியம், பொறுமையே வேதம், பொறுமையே சாஸ்வதம் என்பது என் கருத்து. தௌமிய முனிவரே, பொறுமை காப்பது தவறா? தாங்கள் எடுத்துரையுங்கள். சிற்றன்னை கைகை செய்த சதியால் ஸ்ரீராமரும் உங்களைப் போல் கானகத்தில் கிடந்து உழன்றார். அவர் காத்த பொறுமையே அவருக்கு வெற்றியை ஈட்டித் தந்தது. ஆகவே பொறுமையே நிலையான வாழ்விற்கு ஆதாரம் பீமா. உன் அண்ணன் சொல்வதை சிறைமேற்கொள். அதோ அங்கு விழுந்து கிடக்கிறானே, அவன் ஒரு ஒற்றன். ஏய், யாரடா நீ? உண்மையை சொல். தவமுனி. பொய்யுரைத்தால் இதே இடத்தில் உன்னை கொன்று விடுவேன். உண்மையை மறைக்காமல் சொல். பீமா, முனிவரை எதற்கு வதைக்கிறாய்? அவரை விட்டுவிடு. இல்லை அண்ணா, இவன் தவசி அல்ல. உண்மையை சொல்லடா. நான் துரியோதனின் ஒற்றன். உன் உயிரை பறிக்கிறேன் பாரடா. வேண்டாம் பீமா, அவனை விட்டுவிடு. எய்தவன் எங்கோ இருக்க இவன் வெறும் அம்புதான். இவனை கொன்று என்ன பயன்? விட்டுவிடு. இளவரசர் கொடுத்த பணியை செய்தேன். இதுதானே ஒற்றனின் பணி. என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே, மன்னித்து விடுங்கள். அவனை விட்டுவிடு. இது ஒற்றனை கொல்லும் தருணம் அல்ல. நீ சத்திரியனே ஆனாலும் உரிய காரணமின்றி ஒற்றனை கொள்வது சத்திரிய தர்மமாகாது. அவனை விட்டுவிடு. பிழைத்து போ. நாங்கள் இருக்கும் திசை நோக்கி திரும்பி பார்க்க கூடாது. ஓடிவிடு. சகாதேவா, அவன் ஒற்றன்தான் என்று நீ எப்படி கண்டுபிடித்தாய்? முனிவர்களுக்கு வாசிக்கோலும் கமண்டலமும் ஜீவனாடி போன்றது. அவன் தடுக்கி விழுந்தபோது அவற்றை எடுக்காமல் தன் காயத்தை துடைத்தான். ஆகவே அவன் சாதுவாக இருக்க மாட்டான் என்பதை கண்டுபிடித்தேன். சகாதேவன் சாஸ்திர ஞானம் உள்ளவன் என்பதை நிரூபித்து விட்டான். பாண்டவர்களே, நாளையோடு உங்கள் வனவாசம் முடிவடைகிறது. அஞ்ஞாத வாசம் தொடங்குகிறது. இனி ஒற்றர்கள் உங்களை எந்நேரமும் கண்காணிப்பார்கள். ஆகவே நீங்கள் கணம்தோறும் இமை மூடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அஞ்ஞாத வாசம் தொடங்குவதால் தவசிகளே, மாமுனிகளே, இப்பொழுதே எங்களை விட்டு நீங்கலாம். நாங்கள் தனித்திருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆம் முனிவர்களே, நீங்கள் அனைவரும் பர்வதமலையை நோக்கி புறப்படுங்கள். நான் பாண்டவர்களை வழி அனுப்பிவிட்டு பிறகு உங்களுடன் வந்து இணைந்து கொள்கிறேன். புறப்படுங்கள்.
காலமுனி, என்னை எதற்காக அழைத்தாய்? துரியோதனா, உன் கோரிக்கையை ஐம்பெரும் பூதத்தின் முன்வை. என் ஜென்ம சத்துருக்களான பாண்டவர்களை நீ கொல்ல வேண்டும். காலமுனி, என்னை நீ நன்கு அறிவாய். நான் அபிசார யாகத்திலிருந்து தோன்றினால் உயிரை காவு வாங்காமல் செல்ல மாட்டேன். ஒருவேளை பாண்டவர்கள் மாண்டிருந்தால் உன்னை கொன்று உன் ரத்தத்தை குடிப்பேன். தேவர்களின் ஆசி உள்ளவரை தேவர்கள் யாரும் ஆள மாட்டார்கள். நீ சென்று பாண்டவர்களை கொன்று வா. காலமுனி, நான் திரும்பி வரும் வரை எக்காரணத்தை கொண்டும் யாகத்தை நிறுத்திவிடாதே. என் உயிரை அபிசாக தாரை வார்த்தேனும் இந்த யாகத்தை நான் நடத்துவேன். நீ சென்று வா.